இந்த பதிவில் சோளச்சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சோளத்தை புடச்சிக்கிறோம். கல்லெல்லாம் இருந்தால் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதை உரலில் கொட்டி உலக்கையை வச்சு இடிக்கிறோம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா இடித்ததுக்கப்புறம் உமி தனியாக பிரிஞ்சு வந்துடும். சோளத்தை நல்லா இடித்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இடித்து வச்ச சோளத்துலேருந்து தவிட்டை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு மறுபடியும் புடைக்கிறோம். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் புடைச்சோம்னா தவிடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த தவிட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இடித்து அந்த சோளத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த தவிடை பானையில் தனியாக ஊற வச்சிடலாம். இந்த தவிட்டு தண்ணியை மாட்டுக்கு ஊற்றிடலாம். இப்போது ஒரு சூட்டடுப்பில் பானையை வைக்கிறோம். அந்த பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுறோம். தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அதில் அந்த சோளத்தை கொட்டுறோம். இந்த நேரத்தில் நாம் தயிரை சிலுப்பி மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரித்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ எடுத்து சோளம் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு படி சோளத்துக்கு 2.5 படி தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இப்போ சோளம் வெந்துருச்சு. விறகை நம்ம எடுத்துடுறோம். அந்த தலைன்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடுறோம். இப்போது தண்ணி சுருங்கி சோளச்சோறு நமக்கு தயாராகிடும். இப்போது 2 ஆப்பை சோளச்சோறு எடுத்து நம்ம ஒரு சட்டியில் போட்டு அது கூட 2 டம்ளர் மோரை ஊற்றி கரைச்சி குடிக்கிறோம். மோரை ஊற்றுறதுக்கு முன்னாடி சோளச்சோறை நல்லா ஆற வைக்கிறோம். கூட கொஞ்சம் உப்பை சேர்த்து இதை நாம் கரைச்சி குடிக்கிறோம். சோளச்சோறு தயார்.